Taste the Daily. ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட செய்தியில், சென்னை திருவிக நகர் பகுதியில் 3 சிறுமிகளை 3 நபர்கள் காதலிப்பதாக கூறி மறைவான இடத்திற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கில் குற்றம் செய்ததாக 3 உடந்தையாக இருந்ததாக 3 கைதாகியுள்ள நிலையில் கைதானோரில் சிலர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதாக செய்திகள் வருவதையும் குறிப்பிட்டுள்ளார். சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது, அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உணர வேண்டும் என்றும், சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால் தான் தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர் எனவும், இது கண்டனத்திற்கு உரியது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். எனவே இவ்வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குளத்துக்காடு பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வடிகால் வசதியுடன் கூடிய காங்கிரீட் சாலையை முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். காங்கிரீட் சாலையை திறந்து வைத்த பின்னர் அந்த சாலை முழுவதும் நடந்து சென்று மக்களிடம் உரையாடினார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்த முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணிக்கு கழகத்தினரும் பொதுமக்களும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கோரிக்கையை நிறைவேற்றியதற்காக பேனர் வைத்து நன்றி தெரிவித்தனர்.